வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு வாழைப்பூவில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுறது நான் மற்ற ரெசிபிலெலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து மோர் தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கேன். அது காரணம் நமக்கு வாழைப்பூ வந்து கருத்து போயிடும், கலர் மாறிடும். மோர் தண்ணியில் போட்டோம்னா தண்ணியில் ஒரு 5 ஸ்பூன் மோர் விட்டு அதில் நறுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வாழைப்பூ கலர் மாறாமல் அப்படி இருக்கும். அதுக்காக மோர் தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் பூ 3 ஸ்பூன், மிளகாய் 2, தாளிக்கிறது கடுகு உளுந்தம்பருப்பு. இது வந்து துவரம்பருப்பு. துவரம்பருப்பு வந்து ரொம்ப குழைய வேக விட்டாமல் அரை வேக்காடாக வேக விட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டு இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக புட்டு மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு சேர்க்க போகிறோம். வாழைப்பூ மட்டும் பொரியல் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால துவரம்பருப்பு சேர்க்க போகிறேன். நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா வாழைப்பூவும் கேஸ் ட்ரபிள் உண்டாக்கும், கடலைப்பருப்பும் கேஸ் ட்ரபிள். அதனால துவரம்பருப்பு தான் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பு இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இதுதான் இதில் பொரியல். அந்த பொரியலில் முக்கியமானது இந்த பருப்பு மட்டும் உதிரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, குழஞ்சு போயிடக்கூடாது. வாழைப்பூவை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம அப்படியே வந்து வாழைப்பூவை வந்து தண்ணி விட்டு பொரியல் பண்ணோம்னா ஓவர் துவர்ப்பு வந்து உடம்புக்கு ஆகாது, வயிறு பொறுமலை உண்டாக்கிடும். அதனால நம்ம வேக வச்சுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க போகிறோம். மஞ்சத்தூள் போடுறதுக்கு காரணம் கலர் மாறக்கூடாது, கருத்து போயிடக்கூடாது. வாழைப்பூ வந்து கருத்து போயிடும், அதனால மஞ்சத்தூள் இப்போ சேர்க்குறோம். உப்பு தேவையான அளவுக்கு. நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இதில் லேசாக தூர் பகுதியை வந்து இப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கணும், அவ்வளோதான். இதை நம்ம இப்போ வந்து வடிச்சிருவோம். எண்ணெய் 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பூ நல்லா வேக வச்சுட்டோம். நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தண்ணியை இழுத்து விட்டு உதிர்த்து வச்சுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு, வாழைப்பூல உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் இப்போ வெங்காயத்தில் கொஞ்சம் ரைஸ் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ வாழைப்பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ, வாழைப்பூவில் நம்ம பருப்பு சேர்க்கறதுக்கு காரணம் அந்த துவர்ப்பை கொஞ்சம் எடுத்துரும் பருப்பு. வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.